வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய சிந்தனைகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், உணர்த்துகிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். நாம் இறை உறவில் நிலைத்திருப்பதே தேவ நோக்கம் எனவும் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ அப்பொழுதே நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் கெத்சமனே ஜெபம் நமக்கு நன்றாய் நினைவில் இருக்கும். உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என யோவான் 4:34 கூறி பிதாவின் விருப்பத்தின்படி வாழ்வதை முக்கியப்படுத்துகின்றார். நம் முழு வாழ்க்கையும் கடவுளின் விருப்பத்தின்படி வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சுய சித்தம் சார்ந்த வாழ்க்கை சுய பலனையே சார்ந்திருக்கும். தேவ சித்தம் சார்ந்த செயல்பாடு தேவ பலத்தையும் கிருபையையும் நம் வாழ்வில் கொண்டு வருகின்றது. தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை கொண்டு வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கின்றோம். ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது பவுலின் ஜெபத்தை கவனியுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் முக்கியமான முடிவெடுக்கும் சமயங்களில் வேலை, தொழில், திருமணம், ஊழிய அழைப்பு, ஊழிய பொறுப்பு, இந்த காரியங்களில் எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? ஆண்டவரே, நீர் விரும்பும் காரியங்கள் என் வாழ்வில் நடைபெற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதே நம் அனுதின ஜெபமாக இருப்பதாக. இதற்கு தேவன் மேல் அன்பும் நம்பிக்கையும் தேவை. தேவனுடைய சித்தமே நமக்கு பாதுகாப்பு. அவருடைய வழியிலே சமாதானம் உண்டு, பலன் உண்டு. மட்டுமல்ல, இதிலே தேவனும் பிரியப்படுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 3வது ஆலோசனை நாளைக்கு நாம் தியானிக்கலாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. ஆமென்.